இந்த வீடியோல ஒரு தம்பி ஆடு வாங்கின விலையை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன ஏதுன்னு முழுசா அந்த வீடியோ பாருங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அரசன் 360 சேனல் அண்ட் வெல்கம் டு தக்காளி கடை சீரீஸ். இதனால தக்காளி கடை சீரீஸ் நான் ஆட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன்னு பாக்காதீங்க. இங்க எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில இருக்கிறோம். இன்னைக்கு ஆடு வாங்குறதுக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல 2 ஆடு வாங்கினோம். இந்த ஆட்டை வாங்க போற இடத்துல 23,000 ரூபாய் விலை சொன்னாங்க. நான் என்ன விலைக்கு குறைச்சி கேட்டு வாங்கிட்டு வந்தேங்கிறது வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற குன்னத்தூர் வார சந்தை. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த சந்தை கூடுங்க. இது பாத்தீங்கன்னா சந்தைக்கு அவுட் சைட்ல வண்டியெல்லாம் நிப்பாட்டுறடா. இங்க வந்து நாங்களே எங்க வண்டியை நிப்பாட்டிட்டு நானும் அண்ணாவும் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்மளுக்கு ஒரு ஹாய் சொல்லு திரும்பி. ஹாய். இந்த சந்தையில மெயினா பாத்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாம் விற்பனையாகுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் நடக்கும். எங்க தக்காளி வண்டியும் இங்க வந்திருக்குது கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் தக்காளி கொடுக்கறதுக்காக. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்படியே எங்களுக்கு தேவையான ஆட்டை வாங்குறதுக்காக தான் மெயினாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குங்க. அப்படியே ஆடு வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா கரெக்டாக என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பேர் வந்துக்கிறாங்க. இதே அடுத்த வாரத்தில் பொன்னிவள நாடுன்னு திருச்சியில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்காக நிறைய பேர் இங்கே ஆடு வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே இன்றைக்கி வந்து எல்லாருமே விலை வேற சொல்லுவாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதான்னு பார்க்குறக்காண்டி தான் மெயினாக வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வழக்கத்தோட கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே தான் இருக்குது. அப்படியே ஆட்டு சந்தைக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு இந்த பக்கம் வடபக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கூடை மரம் பாய் இதெல்லாம் விற்கிற இடமும் இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வியாபாரிகள் அப்படியே வந்து நிறையா வச்சு துண்டு துண்டாக வைப்பாங்க. இது ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 25 கிலோ டு 25 கிலோ போய் ஆவரேஜாக வருங்க. அதில் ஒருத்தர் பாருங்க விலை சொல்லுவார். கிலோ 17 கிலோ 17 அவ்வளவுதானே. அப்படியே பாருங்க லைனா எல்லாம் நிறைய பேர் அவங்க அடிக்கி வச்சு ஒவ்வொரு விலைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மளிகை கடைகளும் இருக்குங்க. இங்கே ஹோல்சேலாக பருப்பு மளிகை சாமான்லாம் வாங்கிக்கலாம். பாருங்க இது ஃபுல்லாமே சின்ன வெங்காயம் விற்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் கூவிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சந்தைக்குள்ள இருக்கிற இந்த ஆலமரத்தடி தாங்க இருந்த ரொம்ப ஃபேமஸான கறி விருந்து நடக்கிற அந்த கடை இருக்குதுங்க. ஆனால் முதல் மாதிரி இல்லைங்க. இப்பெல்லாம் ஓரளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். முதல்ல ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் ஏன் இப்போ ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஏன்னா நான் பர்சனலாக 10 வருஷமாக இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேஸ்ட் இப்போ இல்லை. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்களோட வண்டியும் நின்றுட்டுருக்கேன். அப்படியே பக்கத்துலேயே நண்பர்களோட வண்டியும் நின்றுருக்குங்க. நண்பர் ஒருத்தர் ஹாய் சொன்னார். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்கள் வண்டி, இது மேலே நின்றுருக்குறோம் எங்கள் டிரைவர். அவரும் வந்து எல்லாருக்கும் கொண்டு இறக்கி கொடுத்துட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நண்பர்கள் வண்டி, எங்களை மாதிரியே இருக்கிற மற்ற வியாபாரிகள். இவன் இந்த தம்பி கவுந்தப்பாடியிலேருந்து வந்திருக்காருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு வண்டி நின்றுருப்பார் பாருங்க, அவர் விஜயமங்கலத்திலேருந்து வந்திருப்பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த பக்கம் இங்கே காய்கறி கடன் போடுவாங்க மெயினாக. ஸோ அந்த பக்கம் ஒரு ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்களா, அவரு இங்கே லோக்கல் குன்னத்தூர் பக்கத்துலேயே தான். ஸோ இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்கவுங்க பொருளை கொண்டு வந்து இங்கே உள்ளே இருக்கிற சின்ன வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் காய்கறிகள் தக்காளி எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சந்தைக்கு வரலாம். பார்த்தீங்களா, தக்காளி டெய்லியும் வர்றது, அன்னன்னைக்கு வர்றதை தான் கொட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்மகிட்ட வாங்கின அக்கா தான் இந்த கடை. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிறாங்க கீரை கடை. இந்த மல்லி கீரை, அது இங்கே முன்னாடி இருக்கிறது செங்கீரைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கருவேப்பிலை, பாலக்கீரை, பீட்ரூட் கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மளிகை கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் அங்கே வைப்பாங்க. அடுத்தது ஆடு, அதாவது கடை வாங்குறத பார்க்கலாம் வாங்க.
ஹலோ நான் வெயின்னு நானே 500 சேர்த்து கொடுத்துட்டேண்ணா. நீங்க சொன்ன வார்த்தைக்காக கொடுத்துட்டுங்க. ஹலோ ஹலோ சொல்ல இருந்து வந்துட்டு சார் இருந்து ராஜ் நீங்க சொன்ன வார்த்தைக்காக மறுபடியும் 500 நானே கொடுத்துட்டேன். 21 ரூபா சொல்லி நீங்க கேட்பீங்க. நாங்க கோயிலுக்கு கொடுத்து விடுறதுண்ணா, இதுக்கெல்லாம் இல்லை, விற்பனைக்கெல்லாம் இல்லை. அவர் 20 ரூபா கேட்கறாரு, நாங்க 18 ரூபா கொடுத்துட்டோம். 18 ரூபா கொடுத்துட்டுங்க. நம்ம வந்து இந்த அடிமட்டு வேலை கேட்கற மாதிரி எல்லாம் கேட்கல, நாமளும் டீசெண்டா தானே கேட்டுவாங்க. 500 ரூபா சேர்த்தியா இருக்குதுண்ணா, முடினா சரி 500 ரூபா கொடுத்துட்டாரு. வண்டிக்கே பிடிச்சிட்டு என்னைக்கு 19 ரூபா இருக்குது வைங்க. சந்தோஷமா கொடுங்க, கோயிலுக்கு கொடுக்கறது சந்தோஷமா கொடுனா, வேற விக்கிறக்கா இல்ல இல்லைங்க, விக்கிறக்கெல்லாம் இல்லைங்க, கோயிலுக்கு கொடுத்து விடுறது. உங்களுக்கும் சேர்ந்து போட்டு விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. போது வைங்க சந்தோஷம், நீங்களும் சேர்ந்து கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுங்க. ஒன்றும் கொடுங்க, நீங்களும் கொடுங்கண்ணா, கோயிலுக்கு கொடுத்த மாதிரி கொடுங்கண்ணா, விடுண்ணா. அதெல்லாம் உங்களுக்கு மோசமாக இது ரொம்ப சிறுசா இருக்குதுண்ணா. அதான் இது ஃபைனலா இந்த 2 கடாயும் சேர்த்து 19,100 ரூபாய்க்கு நாங்க வாங்கினோங்க. அடுத்தது ஒரு தம்பி சொல்லும் பாருங்க, இந்த தம்பி வச்சுட்டு இருக்கிற இந்த 2 கடா குட்டியும் ரொம்ப சின்னது, 5 கிலோ தான் வரும். இதனால 2 விலையும் சேர்த்து 10,000 ரூபாயாம். 11,500 ரூபா சொன்னாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த தம்பி எங்ககிட்ட சொன்னாப்பிள்ளைங்க. பார்த்தா பூனைக்குட்டியாட்டு இருக்குது, சின்னதா 5 கிலோ கூட வராது. இது 2 சேர்த்து 10,000 ரூபா. என்னால் நம்பவே முடியல. விலையை கேட்டதையுமே கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த தம்பி வளர்த்துட்டு கொண்டு வராப்புல, ஆசையாக வாங்கிட்டு போனாப்புல. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.